எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோகரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்குன்னா சேனல் நம்ம கிரிப்டோகரன்சி ப்ரைஸ் பற்றி கிரிப்டோகரன்சி டெக்னிக்கல் அன்ஸை பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $96,170 இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி போன வாரமே நான் சொல்லியிருந்தேன். ப்ரைஸு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டிருக்கு, தென் ஒரு ரேஞ்ச் செட் பண்ணியிருக்கு. அந்த ரேஞ்சை விட்டு ப்ரைஸ் ஒன்று உடச்சி மேலே போகணும், இல்லைனா கீழே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஆனால் போன வாரமும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு அகெயின் நம்மளுக்கு டோஜி ஃபார்ம் ஆகி ப்ரைஸ் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த ரேஞ்சு நான் சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $102,000 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $91,000. ஓகேங்களா? ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ அகெயின் நம்மளுக்கு போன வார கேண்டலும் அதே ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு ஸ்பின்னிங் டாப், அகெயின் இதுவும் நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன் தான். சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போது கீழேயும் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாப் லாஸ் வந்து சேர்ந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது ஒரு பெரிய ட்ராப் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஒரு ட்ராப் வந்து மேபி நம்மளுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் போட்டு கூட ட்ராப் வரலாம். ஒரு ப்ரைஸு கீழே வரணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேட் நியூஸ் வந்து ப்ரைஸு கீழே தள்ளி அதுக்கப்புறம் வந்து மேலே புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் எப்படின்றது. ஆனால் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து எதுவுமே வந்து தெளிவாக சொல்ல முடியாது. ஆல்ரெடி நம்ம ஒரு டிமாண்ட் வச்சுருக்கோம். அந்த டிமாண்ட் ஏரியாவில் தான் ப்ரைஸ் வந்து இன்னும் டேப்பாக என்னென்னு இருக்குது. நம்மளுக்கு ஒன்று இந்த ஹையை உடச்சி ப்ரைஸு மேலே போகணும், இல்லைனா இந்த லோ உடச்சி ப்ரைஸு கீழே வந்து க்ளோஸ் வைக்கணும், இல்லைனா மேலே வந்து க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்றது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? கீழே வந்ததுன்னா கீழே இருக்க டிமாண்ட் ஏரியா இதுதாங்க. $78,000 $70,000 இந்த ஏரியாவுக்கும் வரத்துக்கான சான்சஸ் அதிகமாகிடும் 89 உடச்சிதுன்னா. ஓகேங்களா? ஸோ தற்போதைக்கு ப்ரைஸ் வந்து எந்த ரியாக்ஷனும் கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா? கடந்த 10 நாளாக பார்த்திங்கன்னா எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அதே இடத்துல இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு டெலகிராம்லேயும் எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்கல. சரிங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட இதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நிறைய பேரோட டவுட் என்னென்னா ஆல்ட் சீசன் வருமா வராதா, ஆல்ட் சீசன் வரத்துக்கான ஏதாவது அறிகுறி இருக்கா இல்லையா? ஓகேங்களா? ஸோ சந்திரமுகி படத்தில் சொல்கிற மாதிரி தான் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஸோ நிறைய பேர். ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ஸில் பார்த்தா தெரியும். ஸோ டாமினன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி கேண்டில் க்ளோஸ் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்தோம்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பியரிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆயிடுது. ஸோ ப்ரீவியஸ் வீக் வந்து நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆயிருந்து. ஈவன் அது புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆயிருந்தால் கூட மேலே ஒரு பெரிய வீக் வந்து கீழே வந்து சின்ன பாடி கேண்டல் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அப்போனா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் இந்த ஏரியாவில் நடந்து ப்ரைஸு கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. போன வார கேண்டல் பியரிஷ் ஃபார்மேஷனாக நடந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸு, அதாவது ப்ரைஸுன்னு சொல்கிறத விட இந்த டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சரியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதாவது இங்கேருந்து ஒரு பெரிய கிராஷ் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது நம்ம ஒரு டபுள் டாப்பாக கன்சிடர் பண்ணோன்னா இதுதான் நெக்லைன்ன்றது 54%. ஓகேங்களா? இந்த 54% உடைக்கிற பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய கிராஷ் வந்து டாமினன்ஸை நடக்கிறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. அப்படி நடக்கும் போது நம்மளுக்கு ஆல்ட்டு சீசன் கண்டிப்பான முறையில் ட்ரிகர் ஆகும். ஸோ இது நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து மோர் தென் 80%, 80 to 85% இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஒருவேளை அகெயின் நம்மளுக்கு மேலே போய் இந்த ஹையை உடச்சி மேலே போனால் ரொம்ப 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 கஷ்டம். ஆல்ட்டு காயின்லாம் தேடுறதே ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேங்களா? ஆனால் அந்த சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இது ஒரு சப்ளை ஏரியாவாக நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம். அந்த சப்ளைக்கு மேலே தான் போய் ட்ரிகர் ஆகி வந்திருக்கு. ஸோ போன வார கேண்டலும் நல்லா வந்து ஒரு பேரிஷில் கேண்டல் க்ளோஸ் வச்சுருந்ததுனால ஸோ இந்த வார கேண்டல் எனக்கு தெரிஞ்சு அகெயின் நம்மளுக்கு போன வார கேண்டலோட லோக்கு கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். ஸோ வைக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஆல்ட்டு சீசன் ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ பிடிசியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சைடு வேல தான் இருக்குது. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, சைடு வேல தான் இருக்குது. டாமினன்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு ரிவர்சல் சைன் காட்டியிருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அதாவது பியரிஷ் ட்ரெண்டுக்கு மாறுற மாதிரி இருக்குது.
ஒருவேளை இது பியரிஷ் ட்ரெண்டுக்கு தான் மாறுது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஈத்தீரியம் வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கணும். ஸோ ஈத்தீரியம் வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஈத்தீரியமும் பார்த்தீங்கன்னா போன வார கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டலாகவே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ ஈத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? பிடிசியை கம்பேர் பண்ணதும் ஈத்தீரியம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்றது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி டாமினன்ஸ் நம்மளுக்கு 54% உடச்சி கீழே வரும்போது நம்மளுக்கு இந்த டபுள் டாப் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதாவது வீக்லியில் டபுள் டாப். ஓகேங்களா? ஸோ இந்த வீக்லியில் டபுள் டாப் ஆக்டிவேட் ஆகிடும். அது வீக்லியில் டபுள் டாப் ஆயிடுச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய கிராஷை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த கிராஷை பிடிசி டாமினன்ஸில் நாம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற முன்னாடி நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிட்டோம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.